ராமகிருஷ்ணன் சார், உங்களிடம் இருந்தே தொடங்குறேன். இந்த மேகதாது அணை பிரச்சனைன்றது ஒரு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய அதனோட சூழல் என்ன, அதனோட அரசியல் பின்னணி, அரசியல் நெருக்கடியா எப்படி வரப்போகுது, ரெண்டையும் கனெக்ட் பண்ணா நீங்க எப்படி சொல்லுவீங்க? அதாவது அரசியல் சூழலுக்கு முன்பு இது இப்போ உச்ச நீதிமன்றத்துல தமிழ்நாட்டினுடைய அந்த மறு ஆய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதனால இப்போ எழுந்திருக்கின்ற சூழல். சோ அதுதான் இதனுடைய பின்னணி. இப்பொழுது ஏனென்றால் அவர்கள் நம்ம டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அதுவே நம்ம கொடுக்க கூடாது, அந்த திட்ட அறிக்கையை கொடுக்க கூடாது, தயார் செய்யக்கூடாதுன்ற ஒரு அதுல தடை செய்யுங்கன்னு சொன்னோம். பட் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சுப்ரீம் கோர்ட் 2025 நவம்பர்ல ஏற்றுக்கல. இப்பவும் அதை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. இப்பொழுது இதுல அரசியல் பின்னணி, அரசியல் இது என்னன்னா, இப்ப உங்களுக்கு கர்நாடகா எல்லாருக்கும் தெரியும், இன்னும் 2 வருடங்கள்ல அங்க சட்டமன்ற தேர்தல் நடைபெற போகிறது. அத்தோடு மட்டும் இல்லாமல் இப்பொழுது முதலமைச்சராக இருக்கிற DK சிவகுமார் மேகதாது பிரச்சனையை பற்றி கையில் எடுத்து அவர் அதுக்கு பாத யாத்திரை, கொரோனா நடந்த காலத்திலேயே கூட பாத யாத்திரை எடுத்து 2022 அவர் சென்றிருந்தார். சோ இந்த பாத யாத்திரை போன இடங்களுக்கு நானும் சென்றிருந்தேன். இப்போ என்னன்னா, அங்க இருக்கிற மக்களுக்கு நீங்க இவர் எப்படி இங்க நம்ம நீட் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறோமோ, அந்த தென் கர்நாடகா மாவட்டங்கள்ல அந்த மேகதாது அணை கட்டப்படும், அதுதான் அவருடைய பெங்களூர் குடிநீர் பிரச்சனையும் மற்ற அந்த சுத்தி இருக்கிற கிராமங்களுக்கும் அந்த பிரச்சனையை தீர்க்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை, நம்பிக்கையை உருவாக்கிட்டாங்க அவர் DK சிவகுமார். அதுக்கு அவர் செய்வாங்க. பாஜகவும் தாங்களும் அதை நிறைவேற்றுவதற்கு நாங்களும் செய்வோம். ஏன்னா அவங்க இப்ப ஆட்சியை பிடிக்கணும், திருப்பி வரணும். சோ அவர்களும் இந்த மேகதாது இஷ்யூல DK சிவகுமாரை விட மிகவும் உன்னிப்பாக நாம் அதுல ஈடுபாடோடு இருக்கோம் அப்படிங்கறத அவங்களும் தெரிவிக்கிறதுக்காக அவங்களும் ஏதாவது செய்வாங்க. இப்ப மத்தியில வர ஆட்சியில இருக்காங்க. இந்த சூழல்ல இதுல இப்ப இவரு நம்ம விஜய் இருக்கிறாரு, முதலமைச்சர் விஜய். ஒரு விதத்தில் அவருக்கு அதாவது இப்ப அஇஅதிமுக, திமுக இவங்களை விட இப்பொழுது என்னென்றால் அவர் ஒரு புதியவர், முற்றிலும் புதிய ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறதுனால அவருக்கு இந்த பிரச்சனையை கையாளுவதில் அவருக்கு சில சாதகமான சூழல் இருக்கிறது. அவர் என்னை பொறுத்தவரையில் ஏனென்றால் அவருக்கு அவரை பற்றியான ஒரு நல்லெண்ணம் இப்ப கர்நாடகா முதலமைச்சர்கிட்ட இருக்கு. அவரை வாழ்த்தினாரு. ஓகே, ஈவன் இப்ப மத்தியில கூட அவங்க உறவு வச்சுக்கலையாங்கிறது அரசியல் ரீதியில வச்சுக்கலையா இருந்தாலும் புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, நம்ம அவருக்கு ஏதாவது ஏதுவாக சில காரியங்களை செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாஜகவுக்கும் இருக்கலாம், பிரதமருக்கு இருக்கலாம். ராமகிருஷ்ணன், நீங்க சொல்றது ஒரு முக்கியமான இடம். நீங்க புதியவரா வந்திருக்கிறாரு அப்படின்றதுக்காக ஜெயலலிதா அவர்கள் ஒரு முறை சட்டமன்றத்தில் பேசினதுதான் உங்களுக்கு நினைவுக்கு வரும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னாங்க, அரசியல் நலனை முன்வைத்து தான் தேசிய கட்சிகள் செயல்படுறாங்க, தமிழ்நாட்டில் ஒரு காலமும் அவங்களுக்கு அரசியல் பலன் இல்லைன்றதுனாலதான் அவங்க கர்நாடகாவுக்கு சாதகமா இருக்கிறாங்கன்னு ஒரு முறை சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த முறை எதுக்காக விஜய் அவர்களுக்கு சாதகமா நடந்துக்கணும்? ஒண்ணு, அவங்களுக்கு அங்க அரசியல் பலன் கிடைக்குமா? ரெண்டாவது கேள்வி, இல்ல அதாவது அவருக்கு சாதகமாக நடத்துவாங்களாங்கிறத நான் சொல்லல. அவருக்கு இது ஒரு சாதகமான சூழல் இருக்கு. ஏனென்றால் அவர் புதியவர் என்ற காரணத்தினால அவரை இப்ப நீங்க ஒரு இப்ப இவரே MK ஸ்டாலின் அவர்களையோ இல்லாட்ட எடப்பாடி அவர்களையோ அவர்கள் அணுகின்ற விதமோ இவரை அணுகின்ற விதத்துல ஒரு வித்தியாசம் இருக்கலாம். ஓகே, இவர் என்ன பேச போறாரு, இவர் என்ன சொல்ல போறாரு அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இவங்க இந்த நிலைப்பாடு தான் எடுப்பாங்கன்னு. பட் இவரிடம் நம்ம புதிய ஒரு பாதையை அமைக்கலாம், அதை அமைக்கிறதுக்கு முயற்சிப்பாரு அவரு அப்படிங்கிற ஒரு இதையும் அவங்க அது எது சொல்ற புதியவர் என்பதனால. ஓகே, இதுவே ஒரு 5 வருடங்கள் ஆயிடுச்சுன்னா இதே சாதகமான ஒரு சூழல் அவருக்கு இருக்குமானா இருக்காது. இல்ல இப்போ இதுல சாதகம்ன்ற சூழல்ன்றது மேகதாது அணை கட்டக்கூடாதுன்றதுதான் நமக்கு சாதகமான அம்சம். அதை நிறைவேற்றிடுவாருன்னு சொல்றீங்களா? இல்ல, நிறைவேற்றுறது அதுல நீங்க இப்பொழுது இவரால் அதை நிறைவேற்ற முடியுமாங்கிறது ஒரு ஓகே, அது இவருன்னு இல்ல தமிழ்நாடால முடியுமாங்கிறதே எனக்கு ஒரு சந்தேகம் தான். ஏன்னா குடிநீர் பிரச்சனை, அவங்க திருப்பி சொல்றது இது ஒரு குடிநீர் தேக்கத்து திட்டம். ஓகே, அப்படி சொல்றாங்க.
அதுக்கப்புறம் ஒரு சமன்சி பேலன்சிங் ரிசர்வா இருக்கிற ஒரு சொல்றாங்க சமன்சை இது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு நீர்த்தேக்கம் அப்படி என்று சொல்கிறாங்க. அதாவது அங்கிருந்து வருகின்ற கபினியிலிருந்து கிருஷ்ணராஜ சாகர்ல வருகின்ற அந்த வெள்ள இது இருக்கு இல்லையா, அத வந்து மிகுதியாக வருகின்ற நீரை வந்து ஒரு மாதிரி தேக்கி வச்சு உங்களுக்கு நாங்க தமிழ்நாட்டிற்கு ஒரு வெள்ளம் இல்லாதபடி, வெள்ள சூழல் இல்லாதபடி நாங்க ஒரு இதுவோட கட்டுப்பாட்டோட நம்ம ரிலீஸ் பண்றோம்னு சொல்றாங்க. அதான் அவர் சொல்றாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு அவர் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு அவர் மாதிரி சொல்ல வர்றாரு. ஓகே, தியரட்டிக்கலி அதெல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது. ஆனால் நமக்கு நம்பகத்தன்மை, அவர்களை பற்றிய நம்பகத்தன்மை நம்மளுக்கு என்னங்கிறது நம்ம வரலாறு, நம்ம கசப்பான அனுபவங்கள் இருக்கின்றன. ஆனால் இதுல இப்ப என்ன ஒரே ஒரு நம்மளை பொறுத்தவரை என்னன்னா, நீங்க ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட, குடிநீர் தேவைக்கான ஒரு திட்டத்தை தடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கிறது. அதனாலதான் அதனாலதான் இப்பதான் இந்த நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒரு அம்சத்தை சேர்க்க சொன்னாரு தீர்மானத்துல. இந்த அம்சத்தை முதலமைச்சரும் ஏற்றுக்கொண்டு விட்டார். அதுபடி இப்பொழுது புதிய நடுவர் மன்றம் ஒன்றை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நாம் கொடுத்திருப்பதே தமிழ்நாடு புரிந்து கொண்டு விட்டது. குடிநீர் தேவைக்காக இருக்கின்ற திட்டத்தை நீங்கள் என்ன காரணம் சொல்லியும் தடுக்க முடியாது. அதனால அது அதனால எதுவும் சொல்ல வர நீங்க கேட்டீங்களா, அவரால இதுல இருக்கிற பாயிண்ட் நம்ம பேசலாம் ராமகிருஷ்ணன். இதுல இருக்கிற சிக்கல் என்பது, கடந்த காலங்கள்ல பாஜக என்ன பண்ணாங்க, காங்கிரஸ் திமுகவோடு கூட்டணி இருக்கிறதுனால இந்த திட்டத்தை நிறைவேற்ற மாட்டாங்க, மாநில நலன்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தத்தை காங்கிரஸுக்கே பாஜக கொடுத்த தன்மையை பார்க்கிறோம். இன்னும் விமர்சனம் இருந்தது, மத்திய பாஜக அரசே அந்த திட்டத்தை செயல்படுத்துவதில், ஏன் நீர்வளத்துறை அமைச்சரே ஒரு பக்க சார்போடு இருக்கிறார் என்ற அந்த நெருக்கடியான சூழல்ல இவர் எப்படி கையாள போகிறார்? ஒரு பக்கம் கூட்டணி அமைச்சரவையில் காங்கிரஸும் இருக்கிறாங்க, அங்க காங்கிரஸ் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறது. மத்தியில பாஜக அரசு, நீங்க தொடக்கத்துல சொன்ன முக்கியமான பாயிண்ட், உச்சநீதிமன்றம் தடை கொடுக்கல, நமக்கு ஒரு சிக்கலான கட்டம், இதை எப்படி கடக்க போறாருன்றதுதான் நீங்க சொன்ன புள்ளியா இருக்கு. நம்ம தொடர்ந்து நான் உங்கள்கிட்ட வரேன்.